بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஇ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதன் தன்னுடைய கடமைகளையும் பிறருக்கான உரிமைகளையும் புரிந்து வாழ்வதற்குண்டான அருமையான வழிவகைகளை காட்டியிருக்கிறான். அந்த வகையில் நாம் வாழுகிற போது இறை பொருத்தத்தை பெற்ற நிலையில் நாளை மறுமையில் வெற்றி அடையலாம் என்கின்ற நிலையில் அவைகள் குறித்த சில முக்கிய தகவல்களை இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய செருப்பின் வாரை விட மிக நெருக்கத்தில் சுவர்க்கம் இருக்கிறது, நரகமும் அதே போன்று என்பதாக சொன்னார்கள். இதற்கு விளக்கம் தரக்கூடிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நம்முடைய செருப்பினுடைய வாரை விட நெருக்கத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்களே, அதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் அது சுவர்க்கத்தை பெற்று தந்துவிடும். அதே போன்று ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம், அது நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்பதாக இதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். உண்மைதான். எந்த நன்மை நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொல்ல முடியாது, எந்த பாவம் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று சொல்ல முடியாது. ஷைத்தான் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தவன். அவன் செய்தது ஒரே ஒரு பாவம்தான், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக்கியது, தூக்கி எறியப்பட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது ஒரே ஒரு தவறுதான், சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அறிஞர்கள் இதை வைத்து சொல்லுவார்கள், ஷைத்தான் தன்னுடைய ஆணவத்தால் அந்த பாவத்தை செய்தான், எனவே அல்லாஹ்வினுடைய கோபத்தோடு வெளியேற்றப்பட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ தன்னுடைய ஆசையால் அந்த பாவத்தை செய்தார்கள், எனவே அல்லாஹ்வின் அருளோடு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். எனவே இறை கட்டளையை மதிக்காமல் தைரியத்தோடும் துணிச்சலோடும் மாணவத்தோடும் ஒருவர் ஒரு பாவத்தை செய்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய கோபத்தை தான் பெற்றுத்தரும், மன்னிப்பிற்குண்டான வாய்ப்பு பிறக்காது. ஆனால் ஒருவர் ஆசையால் தூண்டப்பட்டு ஒரு பாவத்தை செய்து விடுகிறார், ஆனால் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதை மதிக்கிறார், அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கு அது காரணமாக ஆகிவிடுகிறது என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். ஆக சொல்ல வருகிற விஷயம் இதுதான், செய்த பாவம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது நரகத்திற்கு இழுத்து செய்துவிடும். செய்த நன்மை சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதுவே நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து சென்றுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த சிறு நன்மையையும் நீங்கள் துச்சமாக கருதி விடாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழம் கீற்றை தர்மமாக தந்தாவது உங்களை நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு பேரித்தம்பழம் தானே என்பதாக சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், அது உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும். அழகான ஒரு உதாரணத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
வணக்க வழிபாடுகளில் திளைத்திருந்த பெண் ஒரே ஒரு தவறை செய்து நரகத்தில் நுழைகிறாள். காலம் முழுக்க பாவத்தை தொழிலாக செய்த ஒரு பெண் ஒரே ஒரு நன்மையை செய்து சுவர்க்கத்தில் நுழைகிறார். இதைத்தான் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எந்த நன்மை நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் சொல்ல முடியாது, எந்த பாவம் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் சொல்ல முடியாது. ஹஸரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சக்கராத்திலே படுத்திருக்கிறார்கள். சுற்றி அவர்களினுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஹஸரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ரொட்டிக்காரரை ஞாபகப்படுத்துங்களேன் என்பதாக சொல்லுகிறார்கள். சுற்றி அமர்ந்திருந்த பிள்ளைகளுக்கு எதை சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. தந்தையிடத்தில் கேட்கிறார்கள், ரொட்டிக்காரர் யார் என்பதாக கேட்கிறார்கள். அப்போது ஹஸரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ரொட்டிக்காரர் குறித்த செய்திகளை சொல்லுகிறார்கள் சக்கராத்தில் இருந்து கொண்டு. முன்பொரு காலத்திலே ஒரு வணக்கசாலி இருந்தார். எப்போதும் தன்னுடைய கூடாரத்தில் அமர்ந்து தொழுது கொண்டிருப்பார், வணங்கிக் கொண்டிருப்பார். அதுதான் அவருக்கு வேலை. வாரத்திற்கு ஒரே ஒரு நாள் தன்னுடைய கூடாரத்தில் இருந்து வெளியே வருவார். தனக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை சேகரித்துக் கொண்டு மீண்டும் கூடாரத்திற்கு சென்று விடுவார். ஒரு வாரம் வெளியே வரமாட்டார், வணக்க வழிபாடுகளில் திளைத்திருப்பார். இதுதான் அவருடைய வழமை. 70 ஆண்டு காலம் இப்படித்தான் அவருடைய காலம் கழிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் தன்னுடைய கூடாரத்தில் இருந்து வெளியே வந்தார். தன்னுடைய உணவை சேகரித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணின் அழகிலே மயங்கினார். அந்த பெண்ணோடு பேச்சு கொடுத்தார், பழக ஆரம்பித்தார். அந்த பெண்ணோடு சேர்ந்து அவளுடைய வீட்டிற்கு சென்று விட்டார். ஒரு வார காலம் அந்த பெண்ணினுடைய வீட்டிலேயே அவருடைய நாட்கள் கழிகிறது. ஒரு வாரம் கழிந்ததற்கு பிறகு புத்தி வருகிறது. அங்கிருந்து நடந்து போகிறார். ஒவ்வொரு 8ற்கும் 2 ரக்காத்துகளை தொழுது கொண்டே இஸ்திக்பார் செய்கிறார். பகல் முழுக்க நடக்கிறார், தொழுகிறார், நடக்கிறார், தொழுகிறார், நடக்கிறார், தொழுகிறார். இப்படியே காலையிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே போகிறார். ஒரு 12 யாசகர்கள் வழமையாக தங்கக்கூடிய இடம், அங்கே அவர் வந்து அடைகிறார். இரவு நேரமாக இருந்த காரணத்தினால் அவர்களோடு சேர்ந்து அவரும் அங்கே தங்குகிறார். அங்கே அருகே இருந்த ஒரு கொடையாளி ஒவ்வொரு இரவும் 12 ரொட்டிகளை தந்து அனுப்புவார். அந்த 12 ரொட்டிகளும் இந்த யாசகர்களுக்கு தரப்படும். அவர்கள் அதை உண்டு கொண்டு இரவு அங்கு கழிப்பார்கள். அவரும் அவர்களோடு தங்கி இருந்த அந்த இரவு கொடையாளி 12 ரொட்டிகளை தன்னுடைய வேலையாளரிடத்திலே கொடுத்து அந்த யாசகர்களுக்கு தந்துவிட்டு வருமாறு கொடுத்து அனுப்புகிறார். அவரும் வருகிறார். இரவு நேரம். இவரும் கூடுதலாக 13 பேர் தங்கியிருக்கிறார்கள். அவர் எடுத்து வந்தது 12 ரொட்டி. ஆளுக்கு ஒன்றாக தருகிறார். அவருக்கும் ஒரு ரொட்டி தரப்படுகிறது. அவரும் பெற்றுக் கொள்கிறார். இறுதியில் ஒருவருக்கு போதவில்லை. அவர் சொல்லுகிறார், எனக்கு ரொட்டி கிடைக்கவில்லையே என்பதாக சொல்லுகிறார். வந்தவர் சொல்லுகிறார், நீங்கள் 12 பேர் தானே இருப்பீங்க, நான் 12 ரொட்டி எடுத்துட்டு வந்தனே, எப்படி ஒருத்தருக்கு பத்தாம போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒருவேளை யாருக்காச்சும் நான் 2 ரொட்டி தந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் புரிந்து கொள்கிறார், நாம் கூடுதலாக வந்து சேர்ந்து விட்ட காரணத்தினால் அந்த ரொட்டி நமக்கு வந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஒரு ரொட்டியை அவருக்கு தந்துவிட்டு இரவு பட்டினியோடு உறங்குகிறார். அன்றைய இரவே அவருக்கும் மரணம் வந்து விட்டது. அவர் மரணமாகிவிட்டார். இறைவனுக்கு முன்னால் விசாரணை. அந்த விசாரணையில் ஒரு விஷயம் வெளிப்படுகிறது. அந்த பெண்ணோடு 7 நாள் தங்கி இருந்தாரே, அந்த பாவம் 70 ஆண்டு காலம் அவர் தொழுதாரே, அந்த வணக்க வழிபாடுகளின் நன்மையை அழித்து விட்டது. அந்த 7 நாட்கள் தங்கி இருந்தார் அல்லவா, அந்த பாவத்தை அவர் அந்த ரொட்டியை தந்தார் அல்லவா, அந்த தர்மம் அழித்து விட்டது என்பது விசாரணையின் முடிவில் தெரிகிறது. 7 நாட்கள் அந்த பெண்ணோடு தங்கி செய்த பாவம் 70 ஆண்டு காலம் அவர் வணங்கிய வணக்க வழிபாடுகளை அழித்து விட்டது. ரொட்டியினுடைய தர்மம் அந்த 7 நாள் பாவத்தை அழித்து விட்டது. எனவே அவர் சுவர்க்கம் புகிறார் என்பதாக விசாரணையின் முடிவில் தெரிகிறது. இதை தன்னை சுற்றி அமர்ந்திருந்த தன்னுடைய மக்களை நோக்கி ஹஸரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாக பேசுகிறார்கள். இதிலிருந்து ஒரு விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த பாவம் நம்மை துர்பாக்கியசாலியாக ஆகும் சொல்ல முடியாது, எந்த நன்மை நம்மை நர்பாக்கியசாலியாக ஆக்கும் சொல்ல முடியாது.
அதனால ஒரு நன்மை அது சிறியதாக இருந்தாலும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதை முக்கியத்துவத்தோடு செய்துவிட வேண்டும். ஒரு பாவம் சிறியதுதானே என்று அலட்சியத்தோடு செய்துவிடலாகாது. அது நம்முடைய துர்பாக்கியத்தனத்திற்கு காரணமாக ஆகிவிடும் என்கின்ற புரிதல் தான் இங்கே அவசியம். என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் லேட்டா தொழுக வரோம், இமாம் ஜமாத் நடந்துகிட்டு இருக்குது, இமாம் சஜிதால இருக்கிறாரு, இப்ப அந்த தொழுகையில நம்ம சேர்ந்தாலும் அந்த ரக்காத்து கணக்குல வராது. அதனால சில பேர் என்ன செய்வாங்க, சஜிதால இருந்து எந்திரிச்சு அடுத்த ரக்காத்துக்கு இமாம் வரட்டும் அப்ப சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு நின்றுகிட்டு இருப்பாங்க. என்னுடைய உஸ்தாது சொல்லுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, தாமதமாக வரக்கூடியவர் இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் சேர்ந்து கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால வெயிட் பண்ணக்கூடாது, அந்த ஒரு சஜிதாவில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ அலட்சியமாக கருதக்கூடிய அந்த ஒரு சஜிதா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரலாம் என்பதாக சொல்லுவார்கள். என்று சொன்னால் சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுற கூடாது, செஞ்சிரணும். அந்த ஒரு விஷயம் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம், நம்முடைய சுவிட்சத்திற்கு காரணமாக இருக்கலாம், என்னுடைய ரப்பு சந்தோஷம் அடைவதற்கு காரணமாக இருக்கலாம், சுவர்க்கத்தை பெற்று தருவதற்கு காரணமாக இருக்கலாம். எனவே அலட்சியம் என்பது கூடாது. ஒரு சகாபி எப்ப பார்த்தாலும் தொழுகையில குல் ஹுவல்லாஹு அஹத் தான் ஓதுவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்லப்பட்டது, எப்பவுமே இவர் இந்த சூறாவை தான் ஓதுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்பா எப்பவுமே இந்த சூறா ஓதுற? அவர் சொன்னாரு, இந்த சூறா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நீ அந்த சூறாவை நேசிக்கிறாய், அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்று தருகிற ஒரு சின்ன சூறா. ஒருத்தர் தன்னுடைய நண்பரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போறார். ஒரு மலக்கு வழியில வராங்க, அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு. அவரை பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா போற? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்க்கறதுக்காக வேண்டி போறேன். அவர் யாரு? உன்னுடைய நண்பரா? இல்ல, என்னுடைய நண்பர் இல்ல. ஏதாச்சும் உனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாரா? இல்ல, எந்த உபகாரமும் செஞ்சதில்ல. அப்படியா? அப்படி என்றால் ஏன் அவரை சந்திக்க செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் சந்திக்க சொல்லுகிறான், எனவே அவருடைய அடியாரை சந்திப்பதற்கு நான் போகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், இன்னி ரசூலு ரப்பிக், நான் உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதராவேன், நான் உனக்கு ஒரு சுப செய்தியை சொல்லுகிறேன். எந்த ரப்பினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நீ அவரை சந்திப்பதற்காக செல்கிறாயோ அந்த ரப்பினுடைய பொருத்தம் உனக்கு கிடைத்து விட்டது என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். என்றால் சின்ன காரியம்தான், ஆனால் அந்த சின்ன காரியம் நம்முடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே எந்த சிறிய நன்மையான காரியத்தையும் துச்சமாக எண்ணி விடாதீர்கள். பொருளாதார நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபடும் போது இந்த மாதிரியான சின்ன சின்ன அலட்சியங்கள் ஏற்படுகிறது. நல்ல காரியம் என்று ஆர்வம் வருவதில்லை, சின்னது தானே என்பதாக விட்டு விடுகிறோம். பாவமான காரியம் பயம் வருவதில்லை, சின்ன பாவம் தானே என்று விட்டு விடுகிறோம். பொதுவாக பொருளாதார தேடல் இந்த போட்டி உலகத்தில் நம்மை சிந்திப்பதிலிருந்து தூரமாக்கி விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுவர்க்கத்தில் முதலில் நுழையக்கூடியவர் குறித்து நான் சொல்லவா? சொல்லி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அத்தாஜிரு ஸதூக், நேர்மையான வியாபாரி. நேர்மையான வியாபாரி சுவர்க்கத்தில் முதலில் நுழையக்கூடிய தகுதியை பெறுகிறார் என்று சொன்னால் ஒரு வியாபாரி யோசிக்க வேண்டும். ஒரு பொய்யை சொன்னால் எனக்கு சில லாபங்கள் கிடைக்கலாம், வேண்டாம். அந்த சின்ன பொய் உங்களுடைய பரக்கத்தை எடுத்து விடும். ஒரு சின்ன உண்மை சொன்னால் நஷ்டங்கள் ஏற்பட்டு விடலாம், ஆனால் நீங்கள் உண்மையை உண்மைத்தான் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அது நஷ்டத்தை அல்லாஹ் லாபமாக மாற்றி தருவதற்கு மகா கிருபையுடையவன் அவன். ஆனா இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, புது சரக்கு தான், இந்த ரேட்டுக்கு தான் வந்துச்சு, அசல் ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுக்கிறேன், பெருசா ஒன்னும் லாபம் வைக்கல என்றெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளை நாம் அலட்சியமாக பயன்படுத்துகிறோம். அது பெரும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தாய் தகப்ப மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா சொத்தை பிரிச்சிடணும். சொத்தை பிரிச்சு அவரவர்களுக்கு உண்டானதை சரியான முறையில் பங்கிட்டு தந்து அவரவர்களும் அதை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய தாய் தகப்பன் மூத்தா போயிட்டாங்களா, சொத்தை பிரிக்கிறதுக்கு 3 நாள் தான் டைம். 3 நாள் முடிஞ்சிருச்சா சொத்தை பிரிக்கிறதுக்கு உட்காந்துருங்க.
ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீண்ட காலமாக அந்த சொத்து பங்கிடப்படாமல் அவரவர்களுக்கு செல்ல வேண்டியது செல்லாமல் குறிப்பிட்ட நபரே அதை கூடுதலாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அடுத்தவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை இன்னொருவர் கூடுதலாக அனுபவித்தார் என்று சொன்னால் அதற்கும் வட்டிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதாக சொல்வார்கள். அவர் வட்டியை சாப்பிடுகிறார். கடனை திரும்ப கொடுக்கிற விஷயம் ரொம்ப அலட்சியம். கொடுக்கிறதுக்கு உண்டான சக்தி இருக்குது, ஆனா கொடுக்கிறது இல்ல. எத்தனை வருஷமா கடன் தரல? 4 வருஷமா தரல. 4 உம்ரா செஞ்சிட்டார். பல்வேறு கோணத்தில் படிப்பினை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஹஸரத் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்க கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் பொருளை கொடுத்து அமானிதமா வச்சிருங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஹஸரத் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இது அமானிதமா கொடுக்க வேண்டாம், கடனா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் கடனாகவே கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அமானித பொருளுக்கும் கடன் பொருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அது. என்ன வித்தியாசம்? அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பொருளை வாங்கி வச்சிருக்கிறவரு பயன்படுத்த கூடாது, அதை அப்படியே திரும்ப கொடுக்கணும். ஆனா ஒருவேளை இவர்கிட்ட இருக்கக்கூடிய காலத்துல அந்த பொருள் வீணாகி விட்டாலோ, தொலைந்து விட்டாலோ, திருடப்பட்டு விட்டாலோ அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இது அமானித பொருளினுடைய சட்டம். கடனுடைய சட்டம் என்ன தெரியுமா? கடனாக ஒரு பொருள் கொடுக்கப்பட்டால் அந்த பொருளை வாங்கியவர் பயன்படுத்தலாம், ஆனால் திருடப்பட்டாலோ, தொலைந்து விட்டாலோ, வீணாகி விட்டாலோ திரும்ப தந்தாக வேண்டும். அது கடன் பொருளினுடைய சட்டம். அதனால ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யாரெல்லாம் அமானித பொருளாக கொண்டு வந்து தருகிறாரோ அவங்க கிட்ட சொல்லுவாங்க, எப்பா அது காணா போச்சுன்னு சொன்னா, திருடப்பட்டுட்டா நான் திரும்ப கொடுக்க முடியாது, அது உனக்கு நஷ்டமா போயிடும். நான் அதை வாங்கி சும்மா தான் வச்சிருக்கணும், அதனால எனக்கும் அதுல லாபம் இல்லை, அதனால கடனா கொடுத்துட்டேன்னு சொன்னா அந்த பொருளை நான் பயன்படுத்திக்குவேன், அது என்ன ஆனாலும் சரி நீ கேட்கும் போது திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடனை வாங்கி வாங்கி வச்சிருவாங்க. இப்படி வாங்கி வாங்கி வச்சு அவங்களுக்கு கடன் மட்டும் 25 லட்சம் திர்ஹம் கடன் ஆயிடுச்சு. 25 லட்சம் திர்ஹம் கடன் ஆயிடுச்சு. எப்படி ஒரு சஹாபி இவ்வளவு தூரம் கடன் பெறலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் அவர்களிடத்தில் நிறைய சொத்து பத்துகள் இருந்தது. மதீனாவில் 2 நிலம் இருந்தது, 11 வீடுகள் இருந்தது, பஸ்ராவில் 2 வீடுகள் இருந்தது, கூஃபாவில் ஒரு வீடு இருந்தது, எகிப்திலே ஒரு வீடு இருந்தது. சொத்து பத்துகள் நிறைய இருந்த காரணத்தினால், அந்த கடனை திரும்ப தருகின்ற சக்தி இருந்த காரணத்தினால் அவர்கள் தைரியமாக கடனை பெற்றார்கள். ஹிஜ்ரி 36 ஜமல் யுத்தம். அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிற நேரத்திலே அவர்களுக்குள் ஒரு உள்ளுணர்வு, இந்த போரில் தான் ஷஹீதாக்கப்படலாம் என்கின்ற உணர்வு. அதனால தன்னுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க. தன்னுடைய மகன் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா இந்த போரில் நான் கலந்துக்கிறேன், நான் ஷஹீதாக்கப்படலாம், ஆனா என்னுடைய கவலை எல்லாம் அந்த போரில் ஷஹீதாயிருவோமோ அப்படின்னு சொல்லி கிடையாது, என்னுடைய கவலை எல்லாம் அந்த கடனை திரும்ப தர வேண்டுமே என்கின்ற கவலை தான் அப்படின்னு சொல்றான். நான் ஒருவேளை இந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டுட்டா அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு உன்னுடையது. கடன் கேட்டு வரக்கூடியவர்களிடத்தில் ஆதாரம் எதையும் கேட்க வேண்டாம், அவர்களுடைய கடனை நீ கொடுத்து விடு. ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் என்னுடைய எஜமானிடத்திலே உதவி கேள் என்பதாக சொல்றான். அப்ப அவங்களுடைய மகனார் கேட்கிறாங்க, உங்களுக்கு எஜமானரா யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய எஜமானன் அல்லாஹ். யா மௌலா ஸுபைர் இக்லி அன்ஹு தைன், ஸுபைரினுடைய இரட்சகனே கடன் நிறைவேற்றப்படுவதற்கு உதவி செய் என்பதாக என்னுடைய ரப்பிடத்தில் கேள் என்பதாக சொல்லிவிட்டு போருக்கு கிளம்பி சென்று விட்டார். என்னுடைய உஸ்தாது சொல்லுவாங்க, யாராச்சும் கடன் சுமையில கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா இதே வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி? யா மௌலா ஸுபைர் இக்லி அன்ஹு தைன், யா மௌலா ஸுபைர் இக்லி அன்னி தைன், ஸுபைரினுடைய இரட்சகனே என்னுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு உதவி செய் என்பதாக நீங்கள் துஆ செய்யலாம், அல்லாஹ் உதவி செய்வான் அந்த சஹாபியினுடைய தூய்மையால் என்பதாக என்னுடைய உஸ்தாது சொல்வான். அந்த போருக்கு சென்றார்கள், அங்கே ஷஹீதாகி விட்டார்கள். பிறகு மிகப்பெரிய கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. வழியில் அவர்களை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்கின்ற ஒருவர் சந்திக்கிறார். உன்னுடைய தந்தை எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், உங்களுடைய தந்தை ஸுபைர் அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, அதனால அந்த கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொல்றார். அப்ப அவங்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல, 1 லட்சம் திர்ஹம் தான் கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொல்றாரு, 1 லட்சம் திர்ஹம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
அப்ப சிரித்து கொண்டே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, 1 லட்சம் சொன்னதுக்கே நீங்க ஆச்சரியப்படுறீங்களே, உண்மையில் 25 லட்சம் திர்ஹம் அவர்களுக்கு கடன் இருக்கிறது என்பதாக சொன்னார். உடனே மீண்டும் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொல்லுகிறார், கடன் அடைப்பதில் உனக்கு சிரமம் ஏற்பட்டால் என்னை சந்திக்கவும் என்பதாக சொல்லுகிறார். உண்மையான நட்பிற்கு எவ்வளவு அற்புதமான இலக்கணம். ஹஜரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1,70,000 திர்ஹத்திற்கு வாங்கியிருந்தார்கள். அதை 16 லட்சம் திர்ஹத்திற்கு அந்த நிலத்தை விற்றார்கள். அறிவிப்பு செய்கிறார்கள், என்னுடைய தந்தை யாரிடம் கடன் பெற்றிருந்தாரோ அவர்களெல்லாம் வந்து என்னிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அறிவிப்பு செய்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தந்தையினுடைய கடனை நிறைவேற்றியதற்கு பிறகு இறுதியில் என்னுடைய கடனை நிறைவேற்றுங்கள் என்கின்ற வார்த்தையோடு வருகிறார்கள் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எல்லோருக்கும் கடனை திருப்பி தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, எனவே இப்போதே பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக 4 லட்சம் திர்ஹத்தை ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடனை நிறைவேற்றுகிறார். இப்படியே வந்தவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடனை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருக்கும் கடனை நிறைவேற்றியதற்கு பிறகு ஹஜரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் அழைக்கிறார்கள். அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், 9 பெண் குழந்தைகள், 9 ஆண் குழந்தைகள், 18 பிள்ளைங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்போவே அவங்களுடைய மீதம் இருக்கக்கூடிய சொத்தை நான் பிரிச்சு தரல. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தந்தைக்கு வெளிநாடுகளிலும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிற காரணத்தினால என்னுடைய தந்தை இடத்தில் கடன் கொடுத்தவர்கள் யாரேனும் உண்டா என்பதாக நான் 4 ஆண்டுகள் ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே அறிவிப்பு செய்வேன். பல நாட்டு மக்களும் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்திலே யாராவது கடன் கொடுத்திருந்தால் அதை திரும்ப கேட்டு வருவார்கள். அவர்களுக்கு இந்த சொத்தில் இருந்து தந்துவிட்டு பிறகுதான் உங்களுக்கு சொத்தை பங்கிட்டு தருவேன் என்பதாகவும் சொல்லுகிறார். அவர்களுடைய மனைவி மக்களும் சரி என்று சொன்னதற்கு பிறகு 4 ஆண்டுகள் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே பொது அறிவிப்பு செய்கிறார்கள். என்னுடைய தந்தையிடத்தில் யாராவது கடன் கொடுத்திருந்தால் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக. 4 ஆண்டு முடிந்ததற்கு பிறகுதான் வந்தார்கள். வந்து மொத்த சொத்தையும் எடுத்து அதை மதிப்பிட்டார்கள். 5 கோடியே 2 லட்சம் திர்ஹம் அவர்களுடைய மொத்த சொத்தினுடைய மதிப்பு. 12 லட்சம் திர்ஹமாக மனைவிமார்களுக்கு பங்கிட்டு தந்து மீதம் உள்ளவைகளை தன்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் பங்கிட்டு எடுத்துக் கொண்டார்கள் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நாம இதை யோசிக்கிறோம். இந்த ஒரு நிகழ்வில் பல்வேறு கோணத்தில் பல்வேறு விதமான படிப்பினைகளை நம்மால் பெற முடியும். அதில் மிக முக்கியமாக ஒருவரிடத்திலிருந்து கடனை பெற்றுவிட்டால் அதை நிறைவேற்றுவதில் அவர்கள் காட்டிய அந்த தீவிரம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், நீங்கள் அடைக்காத அந்த $1 நாளை மறுமையில் உங்களை சுவர்க்கத்தில் நுழைவதை தடுத்து விடும் என்கின்ற உஷார் நிலை நமக்கு இருக்க வேண்டும். அதனால மூத்தா போறதுக்கு முன்னாடி பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் எங்க சொத்து இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும், வர வேண்டியது என்னென்ன இருக்குது அப்படிங்கறத தெளிவாக பேசிடணும். இது சகாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த பழக்கம் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் குறித்து, தன்னுடைய சொத்து பத்துகள் குறித்த செய்திகளை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இன்று பார்க்கிறோம் அல்லவா, தன்னுடைய தந்தைக்கு நிறைய கொடுக்கல் வாங்கல் இருந்தது, நிறைய சொத்து பத்துகள் இருந்தது, ஆனால் எங்கே எப்படி இருக்கிறது தெரியவில்லை என்பதாக பிள்ளைகள் புலம்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அல்லவா. தன்னுடைய நிலை குறித்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரே ஒரு செய்தி, அழகிய குணம் படைத்தவர்கள் தான் சுவர்க்கத்தில் நுழைவதற்கான தகுதியை பெறுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அழகிய குணத்தால் அடுத்தவர்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்து பழக வேண்டும். ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு குடும்பம் இல்லை, அதனால சம்பாதிக்க போகல. அவங்க சம்பாதிக்க போகல, அதனால சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருக்கமான மாணவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற ஹதீஸ்களை படிப்பார், அதை மக்களுக்கு எடுத்து சொல்வார். அதுதான் அவங்களுடைய வேலை. எப்பவுமே பசியில தான் இருப்பாங்க. யாராச்சும் ஏதாச்சும் தந்தா சாப்பிடுவாங்க. ரொம்ப பசிச்சுன்னு சொன்னாக்க யாருக்காச்சும் போய் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தினுடைய பொருள் ஏதாவது கொடுங்கள் என்பதுதான் அர்த்தம். அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று வரக்கூடிய வழியில போய் நின்றுவேன். அவங்க வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுவேன். அந்த சலாத்தினுடைய பொருளை புரிந்து கொண்டு என்னை கையோடு அடைத்துட்டு போயிடுவாங்க. இருக்கிறத கொடுப்பாங்க, சாப்பிட்டு வந்துடுவேன். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தான் சகோதரர் ஆக வேண்டும் என்கின்ற அவாவில் ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தாயின் வயிற்றை தவிர வேறு எந்த தாயின் வயிற்றிலும் பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதில்லை, ஹஜரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயை தவிர என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க.
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, எத்துணை முறை அவர்களை சென்று சலாம் சொன்னாலும் அத்துணை முறையும் என்னை அழைத்து சென்று தன்னோடு அமர வைத்து சாப்பிட வைத்து மகிழ்வார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணம் எதற்கு? இன்னொருவரின் முகத்தில் பசியினுடைய வாட்டம் தெரிய தன்னுடைய பாக்கெட்டில் பத்திரமாக பணத்தை பாதுகாக்கக்கூடியவன் ஒரு முஸ்லிமே அல்ல என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் உதவி செய்யணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவ விஷயங்கள்ல ரொம்ப கவனம் இருக்கணும். ஒரே ஒரு செய்தி, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சின்ன தப்பு ஒண்ணு பண்ணிட்டாங்க. பயம், அச்சம், எதையும் துடிக்குது. தொழுது தொழுது துவா செய்யறாங்க. 40 நாள் ஒரே அழுகதான். 4 ரக்காத்து தொழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள். தக்பீர் கட்டி தான் செய்த அந்த சிறிய பாவத்தை நினைத்து நினைத்து அழுகுகிறார்கள். உருகி உருகி அழுகிறார்கள். முதல் ரக்காத்து முடிஞ்சு, 2வது ரக்காத்து முடிஞ்சு, 3வது ரக்காத்து முடிஞ்சு, அந்த அழுகையினுடைய மிகைப்பால் 4வது ரக்காத்திற்கு அவர்களால் எழ முடியவில்லை. அப்படியே அமர்ந்து விட்டார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தொழுகையில் தான் அந்த சிறிய தவறுக்கான மன்னிப்பை வழங்கினான். அல்லாஹ்விற்கு அந்த தொழுகை பிடித்து விட்டது. அதனால தான் மக்ரிப் 3 ரக்காத். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 4 ரக்காத்து தொழ வேண்டும் என்று தக்பீர் கட்டி தொழுது 3வது ரக்காத்தில் அவர்கள் எழ முடியாமல் அமர்ந்து 3ஆக சுருக்கிய காரணத்தினால், அல்லாஹ் அதை விரும்பிய காரணத்தினால் மக்ரிப் தொழுகை என்று 3. ஃபஜ்ர் தொழுகையை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். எனவே அந்த அடிப்படையில் நமக்கு கடமையாக்கப்பட்டது. லுகர் தொழுகையை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். எனவே அந்த அடிப்படையில் நமக்கு கடமையாக்கப்பட்டது. அசர் தொழுகையை ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு கடமையாக்கப்பட்டது. மக்ரிப் தொழுகையை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு கடமையாக்கப்பட்டது. இஷா தொழுகை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஷா தொழுகை இதற்கு முன்பு யாரும் தொழவில்லை, அப்படிப்பட்ட சிறப்பு தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இங்கே சொல்ல வருகிற விஷயம் இதுதான். சின்ன பாவம் அது நம்மை நரகத்தில் தள்ளிவிடலாம், சின்ன நன்மை நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடலாம். எனவே சிறியது தானே என்கின்ற அலட்சியம் வேண்டாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.